ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த vlogல என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோள பணியாரத்துக்கும் தோசைக்கும் மாவு, அதுக்கப்புறம் நார்மலாக இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இது ஃப்ரைடே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு. அதே மாதிரி எடுத்து வைக்கலான்ட்டு எல்லாத்தையும் கவரில் திக் பாலித்தீன் கவர் எப்பயுமே நான் போட்டு வைப்பேன். ஏன்னா இதில் போட்டால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது. அது நெட்டட் பேக்லலாம் போட்டால் எனக்கு என்னவோ அப்படியே காய் ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடுது. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். காட்டன் பையில் போட்டாக்கா நம்ம என்ன வச்சுருக்கோன்றதே நமக்கு மறந்து போயிடுது. அதனால தான் நான் இதில் பண்ணுறேன். இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, நல்லா ரியூஸ் பண்ணலாம் அடிக்கடி. அதனால தான் நான் இதில் போட்டு வைக்கிறேன் மோஸ்ட்லி. காலியானது இது ஏற்கனவே வாங்கின வெஜிடபிள்ஸ், பழைய வெஜிடபிள். காலியானதை தண்ணியில் அலசிட்டு காய வச்சிங்கன்னா திருப்பி அடுத்த வாட்டி போடுறதுக்கு இந்த கவர் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீரை வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீரையை செஞ்சுருவேன், அதுக்கப்புறம் தான் மித்தி வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது சாட்டர்டே மார்னிங் vlog எடுக்க ஆரம்பித்தேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம் அரைக்கிறதுக்குன்றதுக்காக. இதுதான் வெள்ளை சோளம். இது 1/4 கிலோ பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால் அப்படியே 1/4 கிலோவும் கொட்டிக்கிறேன் நான் அதில் பாத்திரத்தில். இது இந்த போடுற அளவு நீங்கள் பணியாரம், இட்லி, தோசை எல்லாமே செஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லா வரும். 1/4 கிலோ வெள்ளை சோளத்துக்கு 1/2 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வேணும்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு, 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுலேயே வெந்தயம் போட்டுக்கோங்க. கேமரா ஆங்கிள் ஏதோ தப்பாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே ராகி தோசை மாவு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஊற வச்சது ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும், அப்புறம் அரைக்கலாம். இப்போ நம்ம நார்மல் இட்லி தோசை ரைஸ்க்கு மாவு அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஆழாக்கில் 8 ஆழாக்களவு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கிளாஸ் வச்சுக்கோங்களேன். 200 ml கிளாஸில் ஒரு 8 டம்ளர் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கிரைண்டரில் ஒரு டைம் அரைக்கிறதுக்கு இவ்வளோ தான் பற்றும். ஸோ அதனால் 8 கிளாஸ் அளவுக்கு இட்லி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு உளுந்து ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை அழாக்கு போட்டுக்கிறேன். மொத்தம் 1.5 அழாக்கு. அதாவது ஒரு ஒரு அழாக்கு 200 கிராமு. ஸோ 300 கிராம் உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நல்லா தோசை கிறிஸ்பியாக கலர் வரும், அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறது. அதே மாதிரி ஊற வைக்கும் போது அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவுள் சேர்ப்பேன். அது அப்புறமேட்டு அரைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ அதெல்லாம் ஊறத்துக்குள்ளே நம்ம சமையலை முடிச்சிடலான்ட்டு கீரை க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடாயில் எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி புளி கொஞ்சோண்டு அதிலே அலசிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இதுலேயே அலசின கீரையை அப்படியே மேலே அப்படியே வச்சிடுங்க கடாயில். ஸ்டார்டிங் நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் அப்படியே மேலே அழுத்தி வச்சு ஒரு மூடி போட்டு வேக வைங்க. நம்ம அலசி வச்சதுனாலே தண்ணி விடும், அதனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஸ்டார்டிங்கில். இது மாதிரி வச்சுட்டு ஸ்லோவில் வைங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சீக்கிரம் காலி ஆகிடும். அதனால் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக திறந்து கொஞ்ச நேரம் கழித்து, இப்போ அடியில் இருக்க கீரையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதனால் லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வரும். மேலே இருக்க கீரையெல்லாம் இப்போ வேக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்ததும் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இரும்பு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் மஞ்சள் பொடியை மட்டும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஸ்டார்டிங்கே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் ஒரு மாதிரி நெடி அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கே உப்பு போட்டால் காயம் நல்லா சீக்கிரம் வேகாது. அதனால் வெறும் மஞ்சள் பொடி மட்டுமே போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இப்படி ஸ்லோவில் நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே கீரை ஆறிடுச்சு. நம்ம அதை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கீரை மசியல். இதை இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளித்து நம்ம கீரை மசியலில் சேர்த்துக்கலாம். உளுந்து அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து கொட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோ, வ்ளாக், ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொட்டேட்டோ இந்த மாதிரி பாருங்கள், கரண்டியில் லைட்டாக அமுக்குனாலே நல்லா வெந்திருக்கும். இப்போது தேவையான அளவு நான் சாம்பார் தூளை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அப்படியே லைட்டாக ஸ்லோவில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ரெடி ஆகிடும். நான் நடுவில் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம ஊற வச்சதெல்லாம் காலையில் ஊற வச்சதெல்லாம் ஊறிடுச்சு. சைட் பை சைட் கிரைண்டரில் மாவும் அரைச்சா எல்லாம் ஒரே டைமில் முடிஞ்சிடும். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு அவல் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். 8 கிளாஸ் ரைஸ்க்கு நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அவலில் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு எது ஊற வச்சுருக்கோமோ நம்ம அதை அரைச்சிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இட்லி அரிசி அரைக்கும் போதே வாரத்துக்கு ஒரு மில்லட்டாவது அரைச்சாலும் நமக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மில்லட்ஸ் ஒரே டைமில் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் புளிச்சிடும் மில்லட்ஸ் மாவெல்லாம். ஸோ அதனால் வாரத்துக்கு 1 பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நடுவில் இல்லைனா நம்ம மிக்சியில் கூட தேவையானதை மில்லட்ஸ் 1 கிளாஸ் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி கிரைண்டர் அரைக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸில் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் உளுந்து. அப்போது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் நான். இப்போது உளுந்து மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி எடுத்து போட்டால் நல்லா போண்டா சுடுறதுக்கு வர அளவுக்கு திரண்டு வரணும், நல்லா புசு புசுன்னு. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அவலில் தண்ணியோடவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி எடுத்துகிட்டு வெறும் அவலை சேர்த்துக்கோங்க. அவல் போட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இட்லி அரிசி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசியிலும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. ஏன்னா அப்புறம் ரொம்ப ரசம் மாதிரி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா இட்லி ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உளுந்து சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் டப்பாவில். அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே லன்ச் ரெடி ஆகிடுச்சி. இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. சாப்பிட்டுட்டு வந்து அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருக்கும், ரொம்பவும் நைஸாக இருக்காது, ரொம்பவும் குறைன்னு இல்லாமல். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிறுதானியம், இது சோளம், அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கெட்டியாக கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் பணியாரம் இட்லியெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் தோசை தான் ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. பணியாரத்துக்கெலாம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதே மாதிரி இது நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மில்லட்ஸ் எதுவுமே உப்பு போட்டு மோஸ்ட்லி புளிக்க வைக்காதீங்க, சீக்கிரம் புளிச்சிடும். இப்போ ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தேவையானதை போட்டுக்கோ. சமைச்சோடனே கேஸையும் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.